வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. ஐதராபாத்தில் அர்ஜென்டினாவின் நட்சத்திர கால்பந்து வீரரான லியோனல் மெஸ்ஸியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி சந்திப்பு. ராகுல் காந்திக்கு தன்னுடைய கையெழுத்திட்ட ஜெர்சியை வழங்கினார் மெஸ்ஸி. தாய்லாந்து கம்போடியா இடையே மீண்டும் போர். இருதரப்பிலும் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இரு நாடுகளின் போர் நிறுத்த முயற்சி தோல்வி. தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிக்கு எதிரான 3வது 20 ஓவர் போட்டி. இந்திய அணி பதிலடி கொடுக்குமா என ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். திருவண்ணாமலையில் நடைபெறுகிற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பாம்பாடியில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் தலைமையில் நடைபெறுகிறது. இதையடுத்து நிகழ்ச்சியில் 2 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிகளை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் கழகத்தின் தலைமை தொண்டனான முறையில் அனைவரையும் வரவேற்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். ஐதராபாத்தில் அர்ஜென்டினாவின் நட்சத்திர கால்பந்து வீரரான லியோனல் மெஸ்ஸியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்தார். தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் உள்ள உப்பல் மைதானத்தில் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அர்ஜென்டினாவின் நட்சத்திர கால்பந்து வீரரான லியோனல் மெஸ்ஸி வருகை தந்தார். இந்நிகழ்ச்சியில் தெலுங்கானா முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டி அணியுடன் மெஸ்ஸியின் அணி போட்டியில் விளையாடியது. மேலும் இந்த போட்டியை காண நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தியை கால்பந்து வீரர் மெஸ்ஸி நேரில் சந்தித்தார். அப்போது மெஸ்ஸி தனது கையெழுத்திட்ட ஜெர்சியை ராகுல் காந்திக்கு பரிசாக வழங்கினார். தாய்லாந்து கம்போடியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறி வந்த நிலையில் இரு நாடுகளின் எல்லையில் தொடர்ந்து தீவிர போர் நீடித்து வருகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து கம்போடியா இடையே எல்லையில் தொடர்ந்து தீவிர சண்டை நீடித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், மலேசிய அதிபர் அன்வர் இப்ராஹிம் ஆகியோரின் முயற்சியால் அக்டோபரில் இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. 2 மாதங்களாக சண்டை நிறுத்தம் அமலில் இருந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி நடந்த மோதலில் தாய்லாந்து ராணுவ வீரர் ஒருவர் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டதால் மீண்டும் இரு நாடுகளுக்கிடையே சண்டை துவங்கியது. இதில் இரு தரப்பிலும் 25க்கும் மேற்பட்டோர் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் எல்லையோரம் வசிக்கின்ற நூற்றுக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு தஞ்சம் புகுந்தனர். இதற்கு முன்னதாக தாய்லாந்து பிரதமர் அனுடின் சான் மற்றும் கம்போடியா பிரதமர் ஹன் மானனிடம் தொலைபேசி வாயிலாக பேசியதாகவும் அப்போது இருவரும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆனால் தாய்லாந்து வான்வழி தாக்குதல் நடத்தியதாகவும் கம்போடியா BM-21 ராக்கெட்டுகளை ஏவியதாகவும் மாறி மாறி இரு நாடுகளும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்தியாவிற்கும் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிக்கும் இடையே 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தியாவிற்கு தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் கலந்து கொண்டு விளையாடி வருகிறது. இந்த தொடரின் முதல் போட்டியில் இந்தியாவும், 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்காவும் வெற்றி பெற்று தொடரில் இரு அணிகளும் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது. இந்நிலையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 3வது 20 ஓவர் போட்டி இமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலாவில் நடைபெறுகிறது. இன்றைய போட்டியில் இந்திய அணி பதிலடி கொடுக்குமா என ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு உள்ளது. பூரண மதவிலக்கு என்பது உலகம் முழுக்க தோல்வியடைந்த திட்டம் என்று சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி திருவரங்குளத்தில் திறந்தவெளி உடற்பயிற்சி கூடத்தினை சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்தி சிதம்பரம், பூரண மதவிலக்கு என்பது உலகம் முழுக்க தோல்வியடைந்த திட்டம் என்றும் அது எங்கேயும் வெற்றியடைந்தது கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார். அதுக்கு அவருக்கு பீகாருக்கு போல இருக்கு. அவர் பீகாருக்கு போயிருந்தாருன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே 10,000 ரூபா கொடுக்கும்போது திரு அண்ணாமலை இந்த கருத்தை தெரிவித்திருக்கலாமே. இது கண்டினியூவிங் ஸ்கீம், இது ஒன்றும் புது திட்டம் கிடையாது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அமலாக்கப்படுகின்ற திட்டம் அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது, அவ்வளோதான். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றலாம் சொல்லி எல்லாம் தேர்தல் குற்றச்சாட்டாங்க. ஏன்னா தேர்தல் அதாவது முதல்
தமிழக முதலமைச்சர் அறிவித்த பல்வேறு திட்டங்களை இந்தியாவின் மற்ற மாநிலங்களும் பின்பற்றி வருவதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக தமிழகம் முழுவதும் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் அரசு சட்டக்கல்லூரியில் முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, மஸ்தான், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன், சிவா, சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய பொன்முடி, தமிழக அரசு செயல்படுத்தும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை 10 மாநிலங்கள் பின்பற்றி வருவதாக தெரிவித்தார். இன்று சென்ற முறை விட்டுப்போனவர்களையும் இணைத்து கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர்களுக்கு இன்று இந்த உதவித்தொகையை அதிகரித்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாததல்ல, தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியில்தான் மத்திய அரசு நிதி வழங்காமல் தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் நிலையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் 17 லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கியுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய நிவேதா முருகன், மத்திய அரசு நிதி வழங்காமல் தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இத்தகைய சூழலிலும் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பித்த தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். 30,000 கோடி 838,000 கோடி 30,838 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அதில் ஒவ்வொரு மாதமும் பயனாளிகள் அக்கௌண்ட்டுக்கே கரெக்டாக ஒரே தேதியில் அந்த பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். குன்றத்தூரில் பெப்ஸ்கிரேட் ஸ்லிப் நிறுவனத்தின் 29வது புதிய கிளையை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். சென்னை அடுத்த குன்றத்தூரில் பெப்ஸ்கிரேட் ஸ்லிப் என்ற நிறுவனம் தனது புதிய கிளை அறிமுகப்படுத்தியது. இதன் திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு பெப்ஸ்கிரேட் ஸ்லிப் என்ற நிறுவனத்தின் புதிய கிளையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிறுவனம் வாடிக்கையாளரின் சௌகரியம் மற்றும் நவீன வாழ்க்கை முறையை கருத்தில் கொண்டு பெப்ஸ் கம்ஃபோர்ட், பெப்ஸ் சுப்ரீம், பெப்ஸ் ரெஸ்டோனிக் செபரிபோ மற்றும் பெப்ஸ் சுப்ரியர் ஸ்பிரிங் ரேஞ்ச் ஆகிய 4 புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனால் சிறந்த உடல் ஆரோக்கியம், சொகுசான உறக்கம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் பெப்ஸ் இண்டஸ்ட்ரியல் மேலாளர் ராஜேஷ் பேசினார். அப்போது தமிழ்நாட்டிலே 29வது கிளையாகவும் சென்னையில் 9வது கிளையாகவும் திறக்கப்பட்டுள்ளது என்றும் இதில் 1,50,000 மெத்தைகள் இருப்பதாகவும் மிக எளிய தவணை முறையில் வாங்கக்கூடிய வகையில் இருப்பதாகவும் மேலாளர் ராஜேஷ் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அறிமுகப்படுத்தியதை போன்ற திட்டங்கள் இந்தியாவிலேயே வேறெங்கும் கிடையாது என்று அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோட்டூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை கற்பக விநாயகர் மருத்துவக் கல்லூரி, கற்பக விநாயகர் பல் மருத்துவக் கல்லூரி இணைந்து இலவச மருத்துவ முகாமினை நடத்தினர். இதனை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். இதில் திமுக மாநில மருத்துவரணி இணை செயலாளர் அண்ணாமலை, ஒன்றிய செயலாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அறிவித்து செயல்படுத்தியது போன்ற திட்டங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது கேட்கும் திமுக எம்பிக்கள் ஒன்றிய ரத்னா விருது கேட்டிருக்கலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி வினவியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி, பாரதம் என்று சொல்லி பிடிக்காத திமுகவினர் கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது கேட்டிருப்பதாகவும், மத்திய அரசு என கூறாதவர்கள் ஒன்றிய ரத்னா விருது கேட்டிருக்கலாமே எனவும் பதிவிட்டுள்ளார். பாரதம் என்ற சொல் கசக்கிறது, பாரத ரத்னா மட்டும் இனிக்கிறதா என்றும் வளர்மதி வினவியுள்ளார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நோபல் பரிசை பரிந்துரைக்க கேட்டிருக்கலாமே என்று விமர்சனம் செய்துள்ளார். வேலூர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் பிறந்தநாளினை முன்னிட்டு குடியாத்தத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. வேலூர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் பிறந்தநாளினை முன்னிட்டு வேலூர் தலைமுறை பேரவை மற்றும் ஸ்ரீ நாராயணி பல்நோக்கு மருத்துவமனை சார்பில் அவரின் சொந்த ஊரான குடியாத்தம் பழமுனைர் சாலை பகுதியில் செயல்படும் திருவள்ளுவர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் விஐடி வேந்தர் விஸ்வநாதன், கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர்.
இம்முகாமில் தென்னை, பனை மரமேறும் தொழிலாளர்கள் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வீல் சைக்கிள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இம்முகாமில் விஐடி வேந்தர் விஸ்வநாதன் பேசினார். அப்போது ஒரு நாடு பொருளாதாரத்தில் உயர வேண்டுமானால் கல்வி, மருத்துவத்தில் உயர வேண்டும் என்றும் அதற்கு அரசு போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். முகாமில் விஐடி துணைத் தலைவர் செல்வம், வேலூர் ஸ்ரீபுரம் ஸ்ரீ நாராயணி குழும நிறுவனங்களின் இயக்குநர் பாலாஜி, குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன், நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன், கம்பன், கழக தலைவர் ராஜேந்திரன், நிறுவனர் பழனி, செயலாளர் வழக்கறிஞர் KM பூபதி, புலவர் புதுமனார், ஹரிகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் கொள்கை தனியார் பால் கொள்முதல் நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் ஆவினுக்கு பாதகமாகவும் உள்ளதாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் முகமது அலி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் 7வது மாவட்ட மாநாடு மாநில துணைத் தலைவர் செல்லத்துறை தலைமையில் பெரம்பலூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களை காக்கவும் பால் தொழிலை காக்கவும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் முகமது அலி, தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் ஆவின் நிறுவனத்திற்கு பாதகமாகவும் உள்ள தவறான அணுகுமுறையை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். வலியுறுத்தி இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த காலத்தில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ரூபாய் கொள்முதல் விலை உயர்வில் 32 35 ரூபாய் என்று உயர்த்தினார்கள். தாராபுரத்தில் மகாசேனா பட வெளியீட்டு விழாவுக்கு தனியார் திரையரங்கிற்கு வந்த நடிகர் பேனாமணிக்கு உள்ளூர் மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் SVR தனியார் திரையரங்கில் மகாசேனா திரைப்படம் வெளியிடப்பட்டது. இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த தாராபுரத்தை சேர்ந்த நடிகர் பேனாமணிக்கு உள்ளூர் மக்கள் மிகுந்த உற்சாக வரவேற்பு அளித்தனர். மகாசேனா படத்தை தினேஷ் கலைச்செல்வன் இயக்கியுள்ளார். விமல், யோகி பாபு, சிறுஸ்ரீ டாங்கே ஆகியோருடன் இணைந்து பேனாமணி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இந்தி என 5 மொழிகளில் படம் வெளியாகியுள்ளது. பட வெளியீட்டை முன்னிட்டு தாராபுரம் மக்கள் பேனாமணிக்கு ரோஜா மாலை அணிவித்து மேலதாளம் முழங்க திரையரங்கிற்கு அழைத்து வந்தனர். திரையரங்கில் அவருக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர். சென்னை மாநகராட்சி 5வது மண்டலத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து மடிப்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். முதலமைச்சர் MK-ஸ்டாலின் நேரு ஸ்டேடியத்தில் மகளிர் உரிமை தொகை 2ஆம் கட்ட திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதனை முன்னிட்டு அப்பகுதி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவர் என கருதியதால் 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களை மடிப்பாக்கத்தில் உள்ள மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். IAS அதிகாரி குமரகுரு மனைவி தனியார் நிறுவனத்துடன் இணைந்து டெண்டர் எடுத்துள்ளதாகவும் அவர்களுக்கு ஆதரவாக அரசு செயல்படுவதாகவும் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரெஸ்ட் பண்ணி எங்களை அங்கங்கே எந்தெந்த டீச்சர்ஸ் எல்லாம் போராடுறாங்க. அவங்க 3 கிலோமீட்டருக்கு தூரமாக தான் போடுறாங்க. ஆனால் தூய்மை பணியாளர் போராடினா மட்டும் 18 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரத்தில் போடுறாங்க. ஏன் நாங்கள் திரும்பி அக்கிஸ்டா நாங்கள் இல்லை தீவிரவாதியா திரும்பி ஓடி வந்து நம்ம மறுபடியும் யாரையாவது ஷூட் பண்ணுவோம், கொள்ளை அடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு 18 கிலோமீட்டருன்ற ஓடுறதுல அவசியம் என்ன இருக்குது? சேலம் மாவட்டம் ஓமலூரில் சேதமடைந்த மேம்பால சாலையை சீரமைக்காமல் மக்களையும் அரசையும் ஒப்பந்த நிறுவனம் ஏமாற்றி வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள ரயில்வே மேம்பாலம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலத்தில் 4 வழி சாலை அமைத்த நிறுவனம் இப்போது தார் சாலையாக மாற்றியது. பணி முடிந்து 8 மாதத்தில் பாலத்தில் போடப்பட்ட தார் சாலை உடைந்து பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் பாலத்தில் செல்லும் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுகின்றனர். பழுதடைந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என நமது ஜெம் தொலைக்காட்சி உள்பட பல்வேறு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வந்தன. இதன் எதிரொலியாக சாலையை சீரமைக்க அதிகாரிகள் உத்தரவிட்டதால் ஒரு இடத்தில் மட்டும் பள்ளத்தை சரி செய்து போட்டோ எடுத்துக்கொண்ட ஒப்பந்த நிறுவனம் முழுமையாக சீரமைக்காமல் பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஏமாற்றியுள்ளது. அதனால் பழுதடைந்த சாலையை முழுமையாக சரி செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெற்றோர்கள் கண்டித்ததால் ரயில் தண்டவாளத்தில் தலையை வைத்து மாணவன் தன்னுயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தோக்கமூரை சேர்ந்த பூவரசன் ஆரம்பாக்கம் அரசு பள்ளியில்
11ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். சரிவர படிக்காததால் பெற்றோர்கள் அவரை கண்டித்துள்ளனர். இந்நிலையில் வழக்கம் போல பள்ளி முடித்து புறப்பட்ட பூவரசன் வீட்டிற்கு செல்லாமல் ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் உள்ள தண்டவாளத்தில் தலையை வைத்ததாக கூறப்படுகிறது. அப்போது சூலூர்பேட்டை நோக்கி சென்ற புறநகர் ரயில் அவன் தலையில் மோதியதால் தலை துண்டாக்கி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பூவரசன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ரயில்வே காவல்துறையினர் பூவரசனின் உடலை கைப்பற்றி கூராய்வுகளுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்து குவாரி உரிமையாளரிடம் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கி தருவதாக கூறி 27 லட்சம் ரூபாய் ஏமாற்றியவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஓமலூர் அருகே பல்பாக்கையை சேர்ந்த உத்தரசாமி தருமபுரியில் கல்குவாரி நடத்தி வருகிறார். இவரது குவாரிக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று தருவதாக தருமபுரியை சேர்ந்த ராஜேஸ்வரன் கூறியுள்ளார். அதற்காக 27 லட்சம் ரூபாய் பணம் பெற்ற ராஜேஸ்வரன் ஓராண்டு ஆகியும் அனுமதி பெற்று கொடுக்கவில்லை. கொடுத்த பணத்தையும் திருப்பி கேட்டபோது கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து உத்தரசாமி ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் ராஜேஸ்வரனை கைது செய்து ஓமலூர் நீதிமன்றத்தில் நிறுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே பனைகுப்புறத்தில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தாவேகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி அருகே உள்ள பனைகுப்புறத்தில் ஏற்கனவே ஏர்டெல் டவர் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதே பகுதியில் மற்றொரு ஏர்டெல் டவர் அமைக்கும் பணியை நிர்வாகத்தினர் மேற்கொண்டு வருவதால் அப்பகுதியினர் எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தனர். பொதுமக்கள் புகார் அளித்தும் டவர் அமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெறுவதால் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தாவேக மாவட்ட செயலாளர் வடிவேல் தலைமையில் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த விக்கிரவாண்டி காவல்துறையினர் ஆட்சியரை சந்தித்து மீண்டும் மனு அளிக்க கூறியதை தொடர்ந்து முற்றுகையை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஆனால் மீண்டும் இப்போ வேலை செய்கிறாங்க. இங்கே டவர் வேண்டாம், பக்கத்தில் பாருங்கள், ஒரு 300 மீட்டர் தூரத்தில் ஒரு டவர் இருக்குது, பழைய டவர். மீண்டும் ஒரு புதிய டவர் வேணாம் சொல்லிட்டு மனு கொடுத்தும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அது கண்டித்து இப்போ போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். இது வேண்டாம். இது எல்லாருமே பாதிப்பு அதிகமாக. இந்த பகுதியில் பெண்களுக்கு கருக்கலைப்பு அதிகமாக ஆகுது. திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய உறுதிமொழிகளை நிறைவேற்றிடவும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் கோரி காஞ்சிபுரத்தில் அரசு ஊழியர் ஆசிரியர் சங்க கூட்டமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் அரசு ஊழியர் ஆசிரியர் சங்க கூட்டமைப்பினர் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கதிரவன், லெனின், நாராயணன், வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காலி பணியிடங்களை நிரப்பிடவும் ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கிடவும் வலியுறுத்தினர். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் ஜாக்டோஜியோ ஏராளமான ஆசிரியர்களையும் அரசுகளையும் திரட்டி மகத்தான உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. தேர்தல் கால வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கரூரில் ஜாக்டோஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2021ஆம் ஆண்டு தேர்தல் கால வாக்குறுதிகளான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு ஜாக்டோஜியோ அமைப்பின் சார்பில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கரூர் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகம் எதிரே மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பழகன், பெரியசாமி, தமிழ்மணியன், பொன் ஜெயராம் ஆகியோர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் சதீஷ் கலந்து கொண்டு கோரிக்கைகளை குறித்து உரையாற்றினார். அப்போது கடந்த தேர்தல் காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதில் 500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பண பலத்தையும் அதிகார பலத்தையும் வைத்து தமிழகத்தில் பாஜக பல தில்லுமுள்ளுகளை செய்யலாம் என நினைக்கிறது என்று குடியாத்தத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி. ராஜா தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி. ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது SIR பீகாரில் தொடங்கப்பட்ட போதே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன.
பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன என்று டி ராஜா தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்றமே ஆதார் எண் இருந்தால் போதும் என்று தெரிவித்துள்ளது. ஆனால் தேர்தல் ஆணையம் தற்போது நடுநிலையோடு செயல்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது எனவும், பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு நடுநிலையோடு செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது என்றும், இது பல மாநிலங்களில் கேள்விக்குறியாகவே அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்தில் பாஜக பணபலம் மற்றும் அதிகார பலத்தை வைத்து பல தில்லுமுள்ளுகளை செய்யலாம் என நினைக்கிறது என்றும், ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் முறியடிக்கப்படும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் களமிறங்குவர். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து ஒருமுகமாக ஓரணியாக இன்றைக்கு மதவெறி பிடித்து இன்றைக்கு மதத்தை பயன்படுத்தி மக்களை பிளவுபடுத்தி கோவில்பட்டியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எஸ்ஐஆர் குறித்த பயிலரங்க கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எஸ்ஐஆர் குறித்த பயிலரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வடக்கு மாவட்ட தலைவர் சரவணகிருஷ்ணன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் பங்கேற்றவர்களை மாவட்ட பொதுச் செயலாளர் வேல்ராஜா வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் உமா ரதிராஜன், நெல்லை கோட்ட பொறுப்பாளர் சுரேஷ், அம்பை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் தங்கேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு எஸ்ஐஆர் குறித்தும் அதற்கு பாஜக நிர்வாகிகள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். இதில் பாஜக வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடியில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஜாக்டோ அமைப்பின் சார்பில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி தூத்துக்குடியில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் கோரிக்கைகள் மீது அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் காலவரையற்ற போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றும் ஜாக்டோ அமைப்பினர் தெரிவித்தனர். என்று எங்களுடைய ஆயத்த மாநாட்டிலும் கலந்து கொண்டு பேசினார். அதேபோல் ஆட்சிக்கு வந்த பின் உங்களுடைய கோரிக்கைகளை நான் உடனடியாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லி 4.5 ஆண்டுகளாகியும் இன்று வரை அந்த கோரிக்கைகளை ஏற்கவில்லை, இன்ன வரைக்கும் நிறைவேற்றவில்லை. அதில் குறிப்பாக சொல்லணும்னா அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்த அந்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். மாநில அளவிலான கிராமிய நடனப் போட்டியில் காரைக்கால் மாவட்டம் முதலிடத்தை பெற்று தேசிய அளவிலான நடனப் போட்டி தேர்வு பெற்றது. புதுச்சேரி ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு மற்றும் இளையோர் நலத்துறை, நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மேரா யுவ பாரத் சார்பில் தேசிய இளையோர் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கிராமிய நடனம், கிராமிய பாடல், ஓவியம், பேச்சுப் போட்டி, கவிதை எழுதும் போட்டி போன்ற போட்டிகள் மாநில அளவில் நடைபெற்றது. இப்போட்டிகளில் கிராமிய நடன போட்டியில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 10 பேர் நடன போட்டியில் பங்கேற்று மாநில அளவில் முதலிடத்தை பெற்றனர். இந்நிலையில் வெற்றி பெற்றவர்களை புதுவை மாநில குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் வாழ்த்தினார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. ஐதராபாத்தில் அர்ஜென்டினாவின் நட்சத்திர கால்பந்து வீரரான லியோனல் மெஸ்ஸியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி சந்திப்பு. ராகுல் காந்திக்கு தன்னுடைய கையெழுத்திட்ட ஜெர்சியை வழங்கினார் மெஸ்ஸி. தாய்லாந்து, கம்போடியா இடையே மீண்டும் போர், இருதரப்பிலும் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் 2 நாடுகளின் போர் நிறுத்த முயற்சி தோல்வி. தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிக்கு எதிரான 3வது 20 ஓவர் போட்டி. இந்திய அணி பதிலடி கொடுக்குமா என ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.